ஃபைனலி குட்டி பையனுடைய அட்ரஸ் நம்ம கிராண்ட்ஃபாதருக்கு கிடச்சிரும். ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம் அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு சந்தோஷத்துடைய உச்சக்கட்டத்துக்கே போயிடுவார். ஸோ எந்த அளவுக்கு அவர் வந்து ரியாக்ஷன் கொடுக்குறாருன்னு பாருங்கள். இந்த பக்கம் அப்படியே சீன் கட் ஆகி நம்ம குட்டி பையனை காமிப்பாங்க. குட்டி பையன் வாஷ் பண்ணாமல் ஆப்பிள் எடுத்து சாப்பிட போவான். மம்மி வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணுன்னு சொல்ல, நம்ம ஏன் டேப் பாட்டில் தண்ணி குடிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு குட்டி பையன் கேட்குறான். அதுக்கு மம்மி பாயில் பண்ணி தான் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ எதுக்கு நம்ம பாயில் வாட்டரில் தானே வாஷ் பண்ணணும், எதுக்கு டேப் வாட்டரில் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறான். எனக்கு பிறந்தவனா நீ இவ்வளோ கேள்வி கேட்குற, கூட நானே வாஷ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மம்மி அந்த ஆப்பிளை வந்து வாஷ் பண்ண போயிடுவாங்க. அட் த சேம் டைம் ஃபோன் ரிங் ஆகும். மம்மி உங்கள் ஃபோன் ரிங் ஆகுதுன்னு சொல்ல, நீ ஏன் ஆன்சர் பண்ணு பப்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த பக்கம் யாருன்னு பார்த்தா நம்ம கிராண்ட்ஃபாதர் தான் கால் பண்ணியிருப்பாரு. கால் பண்ண உடனே குட்டி பையன் க்யூட்டாக கேட்பான், என் மம்மிக்கிட்ட நீங்கள் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம கிராண்ட்ஃபாதர் சொல்லுவார், உங்கள் நேம் வந்து கார்சன் ஈவிஸா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் கார்சன் ஈவிஸ் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் கிராண்ட்ஃபாதர், நான் தாண்டா உன்னோட தாத்தா, எப்படி இருக்க, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா, உன்னை பார்க்காம நான் ஒழுங்காக சாப்பிடலை தூங்கலை அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்கேமர் தானே, நான் என்னோடய மம்மியோடைய அக்கௌண்ட் நம்பர் கிரெடிட் கார்டு எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்க மாட்டேன், அட் த சேம் டைம் எங்ககிட்ட மணியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சொல்லுவான். அதுக்கு இந்த கிராண்ட்ஃபாதர், டோன்ட் வரி, என்கிட்ட நிறையா இருக்குது, எல்லாமே உனக்கு தான், நான் உன்னை பார்க்குறதுக்காக வந்துட்டுருக்கேன், ஆன் த வே அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கா, நீங்கள் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படிலாம் கேட்க, உன்னை பார்க்க தான் வரேன்னு சொல்லுவான். இந்த பக்கம் ஒரு பெரிய சம்பவம் ஆயிரும். ஸ்விஸ்ட் வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஃபோனை வாங்கி உடச்சி போட்டுருவான். இதெல்லாம் வச்சு கிராண்ட்ஃபாதருக்கு நம்ம பேரன் ஏதோ பிரச்சனையில் இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படி எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்விஸ்ட் வந்துட்டு நம்ம குட்டி பையனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவா. மம்மி தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவா. ஸோ இந்த பக்கம் நம்ம கிராண்ட்ஃபாதர் லூக்கஸ்க்கு கால் பண்ணுறான். ஆனால் கால் அவன் பிக் பண்ணவே இல்லை. கிராண்ட்ஃபாதருக்கா ரொம்ப கோவம் வந்துடும். டிரைவர்கிட்ட வேகமாக ட்ரைவ் பண்ணுங்கன்னு சொல்லுவான். இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஸ்டே பண்ணியிருக்க வீடு வந்து ரெண்டல் ஹவுஸாக இருக்கும். ஸோ ரெண்டல் ஹவுஸில் இருக்கனால இந்த ஹவுஸையுமே வந்துட்டு அவள் டீல் பண்ணி முடிச்சிருப்பா. ஸோ வந்து இப்போ ஃபைனலி இந்த வீடு வந்து ஸ்விஸ்டோட வீடு ஆயிரும். ஸோ இந்த வீட்டை விட்டு நீ கொஞ்சம் வெளில போறியா, இந்த வீட்டை நான் வாங்கிட்டேன்னு திமிரா சொல்லுவா. ஓ நோ, இதை எங்களுக்கு வந்துட்டு எங்களோட ரெண்டல் ஹவுஸ் ஓனர் வந்து இன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் நான் வந்து போவேன். பிகாஸ் எங்களுடைய ஸ்டெப்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது, என்னால் எப்படி உடனே வந்து காலி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவ பேச, அவளுடைய கார்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஜாமான்லாம் தூக்கி போட வருவாங்க. ஸோ அவள் சொல்லுவாள், நீங்கள் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம், நானே என்னுடைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளில போயிடறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹம்பிளாக பேசுவாள். அப்போ இவ வந்துட்டு, நீ இந்த வீட்டை மட்டும் இல்லை ஜெய்சனுடைய லைஃப்பில் இருந்துமே போயிடணும், ஜெய்சன் லூக்கஸுடைய லைஃப் பக்கத்தே நீ வரக்கூடாது, என்ன ஒரு குட்டி பையனை வச்சுக்கிட்டு நீ பண்ணுற இது இருக்கே, என்னோடய லைஃப்பில் மட்டும் இல்லாமல் என் ஜெய்சன் லைஃப்லேயும் வந்து எங்கள் 2 பேருக்கு நடுவில் இருந்த ரிலேஷன்ஷிப்பே உன்னால் பிரேக் ஆயிடும்.